Hello all, welcome to my channel. Kitchen series la இது நம்மளோட செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து கிச்சன் ஷெல்ஃபை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது என்னோட ரெண்டட் ஹவுஸ். ஸோ ரெண்டட் ஹவுஸில் கம்மி ஆர்கனைசர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட ப்ராக்டிக்கல் கிச்சன் செட்டப் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு கவுண்டர் டாப்புக்கும் இங்கேருந்து ஷெல்ஃபுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ன்றனால நான் கவுண்டர் டாப்பில் வந்து என்னெல்லாம் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன். அதை பார்க்காத கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் வந்து மேலே இருக்க ஷெல்ஃப் பார்க்கலாம். மேலே இருக்க ஷெல்ஃபில் நான் மோஸ்ட்லி எல்லா வெசலுமே நான் இதிலே கவர் பண்ணிப்பேன். எனக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே நான் இதிலே வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா என்கிட்ட ரொம்ப நான் வச்சுருக்க மாட்டேன். இருக்கிற நான் நிறைய பாத்திரம் வச்சுருந்தேன். அப்புறம் நான் வந்து ஒரு வீக்கும் செக் பண்ணி என்ன பாத்திரம் எனக்கு வேணுமோ அது மட்டும் வச்சுருக்கேன். மீதியெல்லாம் நான் வந்து எடுத்து மேலே பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த கடாய் செட்டு மட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேன் பெர்க்னரோட ட்ரைப்ரோ செட்டு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கடாய் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கூட வந்து ஒரு ஃப்ரை பேன் அண்டு சாஸ் பேன் கொடுத்துருப்பாங்க. இது நல்லாவே யூஸ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நான் ஒரு அலுமினிய கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சாஸ்பேன், இது முன்னாடியே நான் வாங்கினதுனால இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒன்று இருக்கும். இட்லி பாத்திரம் இருக்கும். அப்புறம் மேலே ஒரு அலுமினிய பாத்திரம், டீ பாத்திரம் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு வடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து 2 குக்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 2 குக்கர் மட்டும்தான் இருக்கும். இங்கே ஒரு குக்கர் இருக்குது. இன்னொரு குக்கர் வந்து ப்ரெஸ்டீஜ் அந்த பீஜனோட ஹார்ட் அனடைஸ்டு ஒரு குக்கர், பிளாக் குக்கர் இருக்கும். அது வந்து இப்போ குக் பண்ணியிருந்ததுனால அது வந்து வீடியோவில் காமிக்க முடியல. இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே நான் வந்து பாத்திரம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கிச்சனோட க்ராசரி கண்டெய்னர் எல்லாமே இதில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே ஆக்சுவலி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸஸ் ஒன்று 750 to 800 ml கிட்ட பிடிக்கும். ஸோ நீங்கள் நல்லா தாராளமாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேக் ஆஃப் 6 வந்து ஒரு 200-250 இந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேனே. நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது நல்லாவே ஏர்டைட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த கீழே இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே ஒன்று 250 ml பிடிக்கும். ஸோ நான் வந்து என்னோட கிச்சனுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். மேலே இருக்க 700 ml எல்லாம் வந்து தோரம்பருப்பு, உளுந்து எது அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அதுக்கும், கீழே இருக்கிறதுல வந்து உடச்சக்கல்லையாக இருக்கட்டும், வேர்க்கடலையாக இருக்கட்டும். ஸோ 1 மந்த்துக்கு ஒரு 200 கிராம் 250 கிராம் அது போதும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், ஆரிகனோ, அப்புறம் நான் இங்கே வச்சுருப்பேன். எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதோ அதெல்லாம் நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து இது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு 3 பேஸ்கெட் வந்து 100 rupees வாங்கினேன். அதோட ஒரு பேஸ்கெட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம நார்மல் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் அதை கட் பண்ணி நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து டொமினோஸில் பீட்சா வாங்கினோன்னா நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஆரிகனோ சேஷே இருக்கட்டும், மேகி, பாஸ்தா, இந்த பவுடர்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே. செகண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ், சாக்லேட் எசன்ஸ் எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் மீதி வந்து எதெல்லாம் எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து போடுறதுக்கோ அதை நான் வந்து எல்லாமே இங்கே வச்சுப்பேன். சப்போஸ் ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுனாலும் இங்கே வச்சுருப்பேன். காஃபி பவுடர் இந்த மாதிரி எல்லாமே நான் இங்கே வச்சுட்டு இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட் கீழே வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா பேக்கிங் சப்ளைஸ் எல்லாமே வச்சுருப்பேன். லைக் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சாக்கோ பவுடர், அப்புறம் வந்து இது வந்து கருப்பு எள்ளு, அப்புறம் ஷாஹி ஜீரா என்னெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கனோ அதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து எப்போயாவது தானே யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் சொல்லிட்டு நான் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் இருக்குது, சாக்கோ பவுடர் இருக்குது, கோகோ பவுடர் இருக்குது, அப்புறம் சுக்கும் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே இது வந்து ஒரு ஹார்லிக்ஸ் பாக்ஸ் தான். அந்த ஹார்லிக்ஸ் பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது அவ்வளோதான். இதை வந்து நான் அந்த ஷெல்ஃபோட அந்த கார்னரில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலேயே நான் அந்த பேஸ்கெட்டும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னோட எல்லா மொத்த க்ராசரி ஐட்டமும் நான் இந்த ஒரு ஷெல்ஃப்லேயே நான் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும், நான் அப்பளம்லேருந்து எல்லாமே நான் இதிலே ப்ளேஸ் பண்ணிட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவைப்படல. ஸோ டோட்டலாக வந்து 750 ml வந்து டோட்டலாக 12 கண்டெய்னர்ஸ் இருக்குது. கீழே 250 ml ஒரு 12 கண்டெய்னர் இருக்குது. ஸோ டோட்டலாக
என்னோட க்ரோசரி எல்லாமே இதில் ஃபில் ஆகிடுச்சு. நான் எக்ஸ்ட்ரா எங்கேயுமே ஸ்டோர் பண்ணலை. இது மட்டும் தான் என்னோடய ஸ்டோரேஜ். இது பத்தாதுன்னு வேணால் பார்த்தீங்கன்னா நான் பேண்ட்ரி எல்லாம் ஒரு ட்ரம்மில் போட்டு வச்சுருவேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதுன்னா நான் பேண்ட்ரியில் போட்டுப்பேன். ரவெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணல, ரவையெல்லாம் நான் அதில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இந்த ரோ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து இந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே, பெரிய ஒரு ட்ரே வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாகவே என் டிஃபன் பாக்ஸஸ், அப்புறம் வந்து சாப்பர் இருக்கட்டும், பிளெண்டர் இருக்கட்டும், சாத்துக்குடி புளியறதா இருக்கட்டும், எல்லாமே நான் இதில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கிளாஸ் பவுல்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்போம்ல, அது எல்லாமே நான் இங்கே தான் வச்சுருப்பேன். நம்ம ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு தேவைப்படுற எல்லா பொருளுமே நான் இங்கே தான் வச்சுருப்பேன். அதே மாதிரி என்கிட்ட இந்த குட்டி சாசஸ்லாம் ஒரு 4 தான் வச்சுருக்கேனே. ரொம்பலாம் வந்துடக்கூடாது, நம்ம சாமான் தைக்கிறோம், ஸோ அதனால் ரொம்பலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் 4 தான் வச்சுருப்பேன். இந்த ரோல் வந்து இந்த இடத்த வந்து நான் இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஸ்பேஸை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். மேலே வந்து பேஸ்கெட் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நார்மலாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு பேஸ்கெட்டில் போட்டு என்னெல்லாம் கிளாஸ் வேர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளாஸ் வேர்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ நம்ம எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 3 பேர் தான். ஸோ வந்து எங்களுக்கு தேவையான கிளாஸஸ், ஜூஸ் கிளாஸஸ், அப்புறம் நார்மலாக குடிக்கிற மில்க் கிளாஸஸ், இது மட்டும் தான் வச்சுருக்கேன். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாத் வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட் கிளாத்து. ஸோ நம்ம கிளாஸ் வேர்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம தொடச்சி வைக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் வச்சுருக்கேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே வந்து யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா கொடுக்கறதுக்காக மட்டும் வச்சுருக்கேன். இதுவும் வந்து நான் சும்மா ஒரு 2 இல்லை 3 இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இது 2 கப்ஸ் வச்சுருக்கேன், 2 பவுல்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 3 பவுல். இது வந்து எங்களோட ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் ஆகும். கீழே இருக்கிறது வந்து ஒரு 4 பிளேட்ஸ் இருக்கும். இதை வந்து நான் பபிள் ராப்பில் சுற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து யாராவது திடீர்னு சடன் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். மீதி எல்லாமே வந்து நம்மளை வந்து க்ராக்கரி யூனிட் மாதிரி தனியாக வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த லாஸ்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான இந்த சொம்பாக இருக்கட்டும், அப்புறம் குட்டி குட்டி இந்த கிண்ணங்களாக இருக்கட்டும், குட்டி குட்டி பிளேட்ஸ் இருக்கட்டும், அப்புறம் கிரேட்டரு, ஃபனலு எல்லாமே நான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த லாஸ்ட்டில் வந்து நான் ஸ்ட்ராஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரா மட்டும்தான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் ஒரு பெரிய கப் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையும் டஸ்ட் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் யோசிச்சுட்ருக்கேன். இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னெல்லாம் நம்ம ஹேங் பண்ண முடியுமோ, பெரிய ஃபில்டராக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த சப்பாத்தி திருப்பி போடுறதுக்கான அந்த டாங்ஸாக இருக்கட்டும், பீட்டராக இருக்கட்டும், எல்லாத்தையும் மாட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து தொடப்பமும் இந்த மாதிரி ஒரு ரோப் கட்டி நான் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷெல்ஃபை நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே வந்து என்னோடய பேபிக்கு வந்து ஹைட் ரீச் ஆகாது. ஸோ அதனால் வந்து நான் இந்த ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஷெல்ஃப் வந்து இந்த பெரிய குக்கர் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 10 லிட்டர் குக்கர். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அந்த குக்கர் இருக்குது. அப்புறம் மிக்ஸி, கெட்டில், அப்புறம் பின்னாடி வந்து பெரிய ஜூஸ் ஜார் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு காமிக்கலேன். இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மிசலேனியஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்ஸ் எல்லாமே ஒரு இது வந்து சிலிக்கான் லிட்ஸ். இந்த சிலிக்கான் லிட்ஸும் வந்து ஆக்சுவலாக டியோடபிள் வாங்கினேன். 70 ருபீஸ் தான். ஒரு பெரிய 10 செட் கிட்டே இருந்தது. நல்ல ஒரு ஒர்த்தாக இருந்தது. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து வெயிங் ஸ்கேலெல்லாம் நாங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி இது வந்து முறுக்கு பிழிகிற அச்சு. இந்த அச்சியும் நாங்கள் வந்து நம்ம எப்போயாவது தானே எடுப்போம், அதனால் நான் எல்லாமே பாக்ஸ் போட்டு தான் வச்சுருக்கேன். பீட்டர் வச்சுருக்கேன். பீட்டரும் வந்து நான் அங்கே எப்போயாவது தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்ஸ்லேயே தான் இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு எடுத்து இதுலேயே வச்சுருவேன். இது வந்து நைஃப் ஷார்ப்னர். இந்த நைஃப் ஷார்ப்னரும் எனக்கு தெரிஞ்சு நான் டியோடபிள் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ எப்போ யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்து பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சுருவேன். அப்புறம் ஜலிக்கிறது, எக்ஸ்ட்ரா லிட்ஸு, ஐஸ் க்யூப்ஸ்டு இதெல்லாமே. ஸோ இந்த பாப்சிக்கல் வந்து நமக்கு வின்டர் இப்போன்றனால நம்மளுக்கு தேவைப்படாது, சம்மரில் தேவைப்படுன்றதுக்காக நான் அதையும் கவர் போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த பாக்ஸில் நான் இவ்வளோ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் பேஸ்கெட்டில் எதுவும் யூஸ் பண்ணல. நார்மலாக ஒரு பிஜிஎனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு காட்டன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷெல்ஃப் இவ்வளோ தான். கீழே ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஷெல்ஃபில் இது ரொம்பலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக கீழே வந்து நான் எதெல்லாம் எனக்கு பிளாஸ்டிக் பாக்ஸஸ் ஏதாவது இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்றது எல்லாமே நான் கவர் போட்டு வச்சுருப்பேன். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக ஒரு காட்டன் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு
ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணி 2 டஸ்ட்பின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 டஸ்ட்பினோட கவர் மட்டும் நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். மீதி எல்லாமே வந்து நான் எல்லாமே கவர் போட்டு தான் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு டஸ்ட் எதுவும் பற்றக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன். அந்த டஸ்ட்பின் வந்து ட்ரை வேஸ்ட் டஸ்ட்பின் தான். ஃப்ரிட்ஜ் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஷூ பாக்ஸ் தான். இந்த ஷூ பாக்ஸில் வந்து எனக்கு என்னெல்லாம் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறோனோ அதெல்லாம் வச்சுப்பேன். அது பக்கத்துலேயே ஒரு பேஸ்கெட் வச்சுட்டு கிச்சன் டவல்ஸ் எல்லாமே நான் இதில் மடித்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் மேலே வந்து நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அது பக்கத்தில் வந்து ஒரு டிஷ்யூக்காக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் நார்மல் ஒரு அமேசான் பாக்ஸ். அப்புறம் வெட் வைப்ஸ், அப்புறம் ட்ரை வைப்ஸ் எல்லாமே நான் அதில் தான் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹூக் மாட்டிட்டு என்னோடய ஆப்ரானும் இதில் மாட்டி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் நான் இதில் ஆப்ரானும் மாட்டுவேன், சம்டைம்ஸ் என்னோட தொடப்பமும் மாட்டுவேன். அது கீழே வந்து ஒரு ஸ்டிக்கர் மாட்டி முறமும் அதிலே மாட்டி வச்சுருக்கேன். ஸோ முறம் வந்து கீழே எங்கேயும் வைக்காமல் நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வசதியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து நார்மலாக ஒரு பேப்பரை வந்து 4 பேப்பரை கிழிச்சு நம்மளுக்கு நோட்ஸ் மாதிரி நான் அதில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அது டைரி மில்க் வந்து மேக்னெட், அது டைரி மில்க் மேக்னெட். ஸோ அவ்வளோதான். இங்கே இது இந்த ஒரு டஸ்ட்பின் வந்து ட்ரை டஸ்ட்பின். அதே மாதிரி இங்கே இருக்க சிங்க்கு கீழே ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பேன். இது வந்து வெட் வேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டஸ்ட்பின். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 2 டஸ்ட்பின் யூஸ் பண்ணுறோம். இது வந்து வெட் வேஸ்ட்டுங்கனால கொஞ்சம் ஸ்மெல் வருன்றதுக்காக நான் சிங்க்கு கீழே வச்சுருக்கேன். அந்த ட்ரை வேஸ்ட்டில் வந்து நம்ம வெறும் பால் க்ரோசரி எதாவது கட் பண்ணுறோம், அந்த பேப்பர், நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி இருக்க ட்ரை வேஸ்ட் தான் போகும். அதனால் அதில் ஸ்மெல்லாம் எதுவும் வரும். ஸோ தாராளமாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இந்த கபோர்டு. இந்த கபோர்டை நான் ரொம்பவே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சிங்க் பக்கத்துலேயே இருக்கிறதுனால டம்ப் பண்ண மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பாத்திரம் எதுவுமே நான் இங்கே வைக்க மாட்டேன். அதனால் ஃபுல்லாக ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு நார்மல் கவர் போட்டு வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து கிச்சன் சப்ளைஸ் தான் வச்சுருக்கேன். விம் லிக்விட், அப்புறம் வினிகர், பேக்கிங் சோடா, டிஷ்யூ, ஸ்க்ரப்பர் இது மட்டும்தான் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் இன்னொரு ட்ரே வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஐவை லிக்விட் வச்சுருக்கேன் இந்த கண்டெய்னரில். அதே மாதிரி சோப்ஸ், நம்ம என்னெல்லாம் சோப் யூஸ் பண்ணுமோ அது. அப்புறம் வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் ஸ்க்ரப்பர் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளீனருக்கான அந்த பவுடர் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து காக்ரோச் சாக் பீஸ் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வெளியில் இருந்தால் வந்து சப்போஸ் பாப்பா பார்த்துட்டாங்கன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்றதுக்காக நான் எல்லாமே பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஓடோனில் வந்து இது ஓப்பன்லேயே வச்சுருக்கேன். இந்த ஓடோனில் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து டம் ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஓடோனில் வந்து அடியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து கிச்சன் அந்த கண்டெய்னர் இங்கே வச்சுருக்கேன். கீழே இருக்க ஷெல்ஃபில் வந்து இந்த ட்ரீ டயர் வெஜிடபிள் ரேக்லேருந்து ஒரு ரேக் இது. ஆக்சுவலாக இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லிக்விட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, ஹேண்ட் வாஷ், அப்புறம் சர்ஃப் எக்ஸல் லிக்விட், அப்புறம் வந்து ஊதுவத்தியாக இருக்கட்டும், ஷாம்பூ, என்னெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கோ எல்லாமே நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த கபோர்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் ஐட்டம் இல்லை ஏதாவது தூக்கி போடணும், இந்த ஐட்டம்லாம் நான்ஸ்டிக் பேன்ஸ் இதெல்லாம் நான் வந்து தூக்கி போடணும் அப்படின்றதெல்லாம் இந்த பாக்ஸில் வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இங்கே இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளுக்கு கண்டிப்பாக சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.